டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கம்பராமாயணம் 52வது வீடியோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ 55வது வீடியோ கம்பராமாயணத்தினுடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 52வது வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இது 55வது வீடியோ. 52வது வீடியோ பார்த்துட்டு இதை பார்க்குறது தான் பெஸ்ட்டு. டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்குறது வேஸ்ட்டு. 1. கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? வறுமையே இல்லை. அங்கே கோசல நாட்டில் வறுமையே இல்லை. அதனால் கொடையும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, தேவைப்படலை. 2. கீழ்காண்பவற்றுள் கொடி வகையைச் சேர்ந்தது எது? ஸோ குறுக்கத்தி இது பார்த்திங்கன்னா இந்த கம்பராமாயணத்தில் கொடுத்துருக்காரு கம்பர். குறுக்கத்தி அப்படின்ற கொடி வகை செடி அப்படின்னு சொல்லி. 3. கம்பர் ராமாயணத்திற்கு இட்ட பெயர்? கம்பர் ராமாயணத்துக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ராமாவதாரம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். 4. பொருந்தாத இணையை கண்டுபிடி. பார்த்தீங்கன்னா சுந்தரகாண்டம் குகப்படலம் அப்படின்றது இதில் பொருந்தாது. மீதி எல்லாமே பொருந்தக்கூடியது. அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பாலகாண்டம் ஆற்றுப்படலம் நாட்டுப்படலம் ரெண்டுத்துலேயும் வருது பாலகாண்டம். அயோத்தியா காண்டம் கங்கை படலம் கங்கைக்கான் படலம் வருது. யுத்த காண்டம் பார்த்திங்கன்னா கும்பகர்ணன் வதைப்படலம் வருது. சுந்தரகாண்டம் குகப்படலம்ன்றது தவறு. அதான் ஆன்சர். இது கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர்? பார்த்தீங்கன்னா பாரதியார். 6. கம்பர் பிறந்த ஊர்? திருவழுந்தூர் கம்பர் பிறந்த ஊர். 7. கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள்? மொத்த கம்பராமாயணம் 6 காண்டங்களை உடையது. 8. கம்பர் பிறந்த நாடு? சோழ நாட்டில் தான் கம்பர் பிறந்தார். சோழ நாடு. சடையப்ப வள்ளலின் ஊர்? அவர் பேரே திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல். 10. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று புகழப்பட்டவர்? ஸோ அதிலே கம்பன் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ கம்பர். 11. கம்பர் இயற்றாத நூலை கண்டறிக. பதிற்று 10 அந்தாதி கம்பர் இயற்றலை. சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் ஏர் 70 அதெல்லாம் கம்பர் இயற்றிய நூல் தான். 12. சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட புலவர்? கம்பர் தான். கம்பர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர். 13. உறங்குகின்ற கும்பகர்ணா என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள காண்டம் டேஸ் படலம் டேஸ்? பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். யுத்த காண்டம் கும்பகர்ணனுடைய வதைப்படலத்தில் வருது. 14. தாக்துகு சோலை தோறுன் என்று ஆற்றின் அழகை வர்ணிக்கும் கம்பராமாயணத்தின் காண்டம் எது? படலம் எது? பாலகாண்டம் ஆற்றுப்படலம். பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தில் இந்த பாடல் வரி வருது. நமக்கு கொடுத்துருக்காங்க 10ஆம் வகுப்பு புத்தகத்தில்.
15 ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல பாயும் நதியாக பாலகாண்டத்தில் குறிப்பிடப்படுவது. ஸோ கம்பராமாயணத்தில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாடப்பகுதியில் வரக்கூடிய அந்த நதி வந்து சரையு நதியை பற்றி தான் சொல்கிறாரு கம்பர். 16 தண்டல மயில்கள் ஆட என்ற இயற்கை குழு வீற்றிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதால் தோற்றமாக கம்பன் எடுத்தியம்பும் காண்டம். பார்த்தீங்க அப்படின்னா பாலகாண்டம் நாட்டுப்படலம். 17 வன்மை இல்லை என்ற கம்பனின் பாடலால் அறியப்படுவது. 18 ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுத்தப்படுவது தான் இந்த பாடல் வரியினுடைய அர்த்தம். 19 ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ வேல நெடும் படை கண்டு விளங்கிடும் வில் ஆளோ. இப்பாடலில் அமைந்த நயங்கள் யாவை? இது பார்த்தீங்கன்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது லா லா, அதனால் இது எதுகை. 19 பொறுத்துக தாதுகு சோலை தண்டலை மயில்கள் ஆட வெய்யோன் ஒளி ஆழ நெடுந்திரை. இதெல்லாம் என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாடலினுடைய முதல் வரி. அது எந்தெந்த படலத்தில் வருதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆற்றுப்படலம், நாட்டுப்படலம், கங்கை படலம், கங்கைக்கான் படலம். அப்படியே நேருக்கு நேராக தாதுகு சோலைன்னா ஆற்றுப்படலத்தில் வருது. தண்டலை மயில்கள் ஆட நாட்டுப்படலம், வெய்யோன் ஒளி கங்கை படலம், ஆழ நெடுந்திரை கங்கைக்கான் படலம். அப்படி நேருக்கு நேராக. 20 கல்வியில் பெரியவர் யார்? கல்வியில் பெரியவர் கம்பர். 21 டேஸ் வீட்டுக்கு கட்டுத்தறியும் கவி பாடும். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் கம்பர். 22 கம்பர் இயற்றிய நூல்கள் யாவை? பார்த்தீங்கன்னா அனைத்துமே தான், அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரஸ்வதி அந்தாதி, ஏர் எழுபது, சடகோபர் அந்தாதி, சிலை எழுபது, திருக்கை வழக்கம் எல்லாமே அனைத்துமே. 23 சரியானவற்றை தேர்ந்தெடு. ராமனது வரலாற்றை கூறும் நூல் கம்பராமாயணம். கம்பர் தாம் எழுதிய நூலுக்கு ராமாதாரம் என பெயரிட்டார். கம்பராமாயணம் 6 காண்டங்களை உடையது. கம்பராமாயணம் சந்தனயமிக்கது. அனைத்துமே தான் ஆன்சர், எல்லாமே தான் சரியானது. 25 கோசல நாட்டில் எது மிகுந்து உள்ளதால் அறியாமை சிறிதும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேள்வி செல்வம் மிகுந்து உள்ளதால் அறியாமை அப்படின்றது சிறிதும் இல்லை அப்படின்னு சொல்லி கோசலை நாட்டை பற்றி கம்பர் சொல்கிறாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம். அதனால் ஒரு லைக் போட்டு விடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த ஆண்டே முதுகலை ஆசிரியராக பணியில் அமரணும். அதுக்கு முயற்சியும் பயிற்சியும் தேவை. டெய்லி 1 மணி நேரம் தமிழ், 1 மணி நேரம் எஜுகேஷன் சைக்காலஜி, 7 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா நீங்கள் தேர்வில் ஈஸியாக வெற்றி பெற்றலாம். எந்த டவுட்டும் கிடையாது. அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம், அதை அடைந்தே தருவோம். நன்றி.